ஆரம்ப கட்டத்திலிருந்து 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் பயணம் செய்யும் போதே அன்புமணி அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான இந்த முடிவெடுக்கிறதுல மாற்று கருத்து இருந்துகிட்டே இருக்கிறதா எனக்கே தெரியும். இவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க, அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லை, பல ஆண்டுகளாக நடக்குது. இன்னைக்கு பூதாகரமாக இருக்கு. இருந்த போதிலும் வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வாக்கு வங்கிங்கிறது திரு ராமதாஸ் அவர்களை சுற்றி தான் வாக்கு வங்கி இருக்கும். இது இவர்களுக்கு இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் பாமகவோட நிலை இருந்துட்டு இருக்கு. இப்போ உருவாக்கியவர்களுக்கு தானே அந்த மதிப்பு தெரியும், அதை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு விஷயம் தெரியும். உங்களுக்கு அவங்க தான் அந்த இப்போ பாமகங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி உங்களை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குனாங்க, உங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த கருவி இது மாதிரி ஒழிச்சு வச்சுருந்தாங்கிறதுல போய் நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் போய் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த கடினமான காலத்தில் உங்கள் கூட பயணித்த தொண்டர்களுக்காகவாவது நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நான் இங்கே